கனிந்து வாழ்காசினாதான் கன்னியால் உமையால் பாதம் கனிந்து வாழ்காசினாதா சிவமே சிவமே ஆண்டவா பரம்பொருளே காசி விஸ்வநாதா கருணை கடலே கங்காதரா உன்னை நான் எங்கு பார்ப்பது எந்த திசை நாடி பார்ப்பது ஒன்றுமே புரியவில்லை ஆண்டவா தங்களுக்கா இப்படிப்பட்ட நிலை வரலாமா தேடி வருவதற்கு இல்லை என்று கூறாமல் அள்ளி அள்ளி கொடுக்கும் வல்லல் ஐயா ஐயா வள்ளல் தங்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வரலாமா ஆனால் இந்த கடைசியில உயிர் இருக்கும் வரை மன்னனை பார்த்து அவருடைய பாதத்திலே என்னுடைய உயிரை விட வேண்டும் என்று நானும் எங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் ஐயா அவனை பார்க்க முடியவில்லை உன் முகத்தை பார்க்க முடியவில்லை அந்த முக கண்ணுக்கு வந்து கொண்டே இருக்குது ஏன் ஐயா எதற்காக இப்படிப்பட்ட சோதனை யாருக்கு அவர் தீங்கு செய்தார் அவருக்கு இப்படிப்பட்ட நிலை வரலாமா மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வே நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதன் அன்றி மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதன் அன்றி மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று
வருகின்றது அனது லாபம் என்றே அவள் காட்சி நடக்கின்றது மனித நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்றே வாழ்வு நிலைக்கும் என்று காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும் காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும் வாழ்வு நிலைக்கும் என்றே வாழ்வு நிலைக்கும் என்றே வாழ்வு நிலைக்கும் என்றே இந்த பாடலை பாராட்டி பிச்சமணி அண்ணா அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்ந்த பிச்சமணி அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். பரம்பரை ஆண்டவா, என்னுடைய மன்னனை எங்கே தேர்ந்தென்று ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் கடைசி உயிர் மூச்சலுக்கு பார்ப்போமா பார்க்க முடியாமல் போயிடுமா என்று வேதனையாக இருக்குது. ஆனால் மொழிபெறப்பட்ட கடனுக்காக தன்னுடைய மனைவி மைத்திரி இழக்கக்கூடிய நிலையை வந்து விட்டது அல்லவா. சரி, கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு இடம் மயானம், அங்கு சென்று பார்ப்போம். தேடி திரிகிறேன் அண்ணனை, தேடி திரிகின்றேனே அண்ணலை, தேடி திரிகின்றேனே, தேடி திரிகிறேன் அண்ணனை, தேடி திரிகிறேன். சென்று பார்ப்போம். யாரோ ஒருவன் இங்கு வந்து தேடிக்கொண்டிருக்கிறான் எதையோ, யார் என்று தெரியவில்லை. இங்கு வருபவர்கள் எல்லாம் மா பாவிகளும் மா மன்னவர்களிலிருந்து அனைவருமே இங்கு வரக்கூடிய இடம். என்னிடத்தில் வந்து ஒருவன் யாரோ ஒரு பரதேசி போல் தெரிகின்றது, எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான். யாரட பயலைகின்றேன் அடாதிரளில் இங்கு வந்த நீ யாரடா பயலை என்ற அடாதிரளில் இங்கு வந்து தாரடா கருவரும் சுழலு தண்ணே கூறடா உண்டல் ஊரும் பேரும் கொப்பனே கூறவிட்டாள் பரடா தண்டத்தினால் பதட்டிடல் மாட்டினேனே
யார் நீ? இந்த நள்ளிரவில் தனிலே இங்கு வந்து எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாய். இங்கு வருவதெல்லாம் இறந்தவர்களின் சடலம் கூட்டத்தோடு வந்து கல்பனம் முளத்துண்டு வாய்க்கரிசி கொடுத்து விட்டு என்னிடம் பிணத்தை ஒப்படைத்து விட்டு சென்று விடுவார்கள். இந்த நள்ளிரவில் வந்திருக்கிறேன் என்றால் மந்திரம் செய்து தலைப்பிள்ளை மண்டை ஓட்டை எடுத்து மந்திரம் செய்து பிழைப்பவர்கள் வருவார்கள். அப்படிப்பட்டவளாக இருக்குமோ என்று நான் கருதுகிறேன். என்னை பார்த்து யார் யாரடா? நான் ஒரு மாந்திரியக்காரனா? ஆனா உங்களுடைய முகத்தை பார்த்தால் மாந்திரியக்காரர் போல் தெரிகிறது. ஆண்டவா ஈசனே, ஒரு புனையன் இப்படிப்பட்ட வார்த்தை என்னை கூறுகிறானே, அதானே இப்படிப்பட்ட நிலைக்கு என்னை ஆளாக்கலாமா? நான் யார்? எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடியவன்? பரம்பொருளே, என்ன சோதனை? இதுவும் உன் சோதனையா? யார் என்று கேட்கிறான். நான் யார் என்று இப்பொழுது கூற வேண்டும் அல்லவா? ஐயா, யார் என்ன